அமைச்சரின் உதவியாளரிடம் லஞ்சம் கேட்டதில் பாதுகாப்பு பணியில் இருந்த 2 பேர் டிஸ்மிஸ் செய்யப்பட்டுள்ளனர். திருச்செந்தூர் கோவிலில் சிறப்பு தரிசனத்திற்கு அமைச்சரின் உதவியாளரிடம் லஞ்சம் கேட்டதில் பாதுகாப்பு பணியில் இருந்த 2 பேர் டிஸ்மிஸ் செய்யப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் மகேந்திரன். மகேந்திரன், விவரங்களை பதிவு செய்யலாம். இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் இன்று காலையில் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சாமி முருகன் கோவிலில் ஆய்வு மேற்கொண்டிருந்தார். அவர் ஆய்வுக்கு சென்றபோது அங்கே விஐபி தரிசனத்திற்கு பணத்தை பெற்றுக்கொண்டு லஞ்சம் பெற்றுக்கொண்டு விஐபி தரிசனத்திற்கு உள்ளே அனுமதிப்பதாக அவரிடம் புகார் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனையடுத்து தன்னுடைய பாதுகாவலரை தன்னுடைய உதவியாளரை அனுப்பி இது தொடர்பாக சோதனை செய்ததில் அங்கு லஞ்சம் பெறுவது அர்ச்சகர்களும் அரசு அதே போன்று கோவில் ஊழியர்களும் லஞ்சம் பெறுவதை அவர் கண்டுபிடித்திருக்கிறார். இந்நிலையில்தான் இது தொடர்பாக தற்பொழுது நடவடிக்கையானது எடுக்கப்பட்டிருக்கிறது. திருச்செந்தூர் முறைகேடுகள் குறித்த இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் ஆய்வு செய்து இதன் தொடர்பாக நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில விரைவாக தரிசனம் செய்ய வைப்பதற்காக சண்முக விலாச மண்டபம் வாயிலில் 1000 ரூபாய் பணம் பெற்ற அர்ச்சகர் பணியிட நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். மற்றும் கோவிலுக்குள் பணி செய்ய தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமின்றி அர்ச்சகரோடு இணைந்து இதற்கு உதவியாக இருந்த 2 வாயிற்காவலர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அர்ச்சகர் பணியிட நீக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில வாயிற்காவலர்கள் 2 பேர் பணி நீக்கமே செய்யப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டுமின்றி முடிகாணிக்கை செலுத்த வரும் பக்தர்களிடம் பணம் கேட்ட காரணத்திற்காக 2 பணியாளர்கள் தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதுபோன்று விஐபி தரிசனத்திற்காக உடனடியாக உள்ளே அனுப்புவதற்கு லஞ்சம் பெறுவது, அதே போன்று முடிகாணிக்கைக்கு லஞ்சம் பெறுகிறார்கள் என பல்வேறு குற்றச்சாட்டுகள் அமைச்சரிடம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனை அடுத்துதான் அமைச்சர் ரமேஷ் ஆய்வுக்கு செல்கிறார். ஆய்வுக்கு செல்லக்கூடிய இடத்துல அவருடைய உதவியாளரிடமே லஞ்சம் கேட்கப்படுகிறது. இந்நிலையில்தான் இந்த உடனடி நடவடிக்கையானது எடுக்கப்பட்டிருக்கிறது. அர்ச்சகர்களும் அரசு ஊழியர்களும் அதன் கோவிலில் இருக்கக்கூடிய வாயிற்காவலர்கள் உள்ளிட்ட பணியாளர்களும் இந்த லஞ்சத்தை வாங்கிக் கொண்டு அவர்கள் தங்களுக்குள் பிரித்துக் கொள்வதாக அமைச்சர் காலையில ஒரு விளக்கத்தை தெரிவித்துள்ளார். அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும், ஆய்வு மேற்கொள்ளப்படும், ஆய்வு மேற்கொண்டு அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் தெரிவித்திருந்த நிலையில தற்பொழுது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த விரைவாக தரிசனம் செய்ய வைப்பதற்காக சண்முக விலாச மண்டபம் வாயிலில் 1000 ரூபாய் லஞ்சம் பெற்ற அந்த அர்ச்சகர் பணியிட நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். மேலும் அவருக்கு கோவிலில் பணி செய்வதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அர்ச்சகரோடு இணைந்து இதற்கு உடனடியாக இருந்த 2 வாயிற்காவலர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். முடிக்காணிக்கை செலுத்த வரும் பக்தர்களிடம் பணம் கேட்ட காரணத்திற்காக 2 பணியாளர்கள் தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது மட்டுமின்றி மேலும் சில முறைகேடுகள் கண்டறியப்பட்டு அதற்கான முழுமையான தகவல்களுடன் மேல் நடவடிக்கை கொடுத்து விரைவில் வெளியிடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில மேலும் சில முறைகேடுகள் அமைச்சர் கண்டறிந்திருப்பதாகவும் இது தொடர்பான முழு ஆய்வுக்கு பிறகாக அது தொடர்பான நடவடிக்கைகள் அறிவிப்பு வெளியாகும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மகேந்திரன்.